உங்கள் வீட்டை விற்க வேண்டுமா அல்லது வாடகைக்கு விட வேண்டுமா? ஹோம் கனெக்ட் எஸ்டேட் ஏஜென்ட். ஃபுல்லாக காவல்துறையோட கட்டுப்பாட்டில் தான் தூத்துக்குடி வந்திருக்கு. அரசாங்கம் இப்போ பசுமை தீர்ப்பாயமும் 3 வாரத்துக்குள்ளே ஸ்டெர்லைட்டை திறக்கிறதுக்குன்னா எல்லா இதையும் பண்ணி கொடுக்கணுங்கிற அளவுக்கு சொல்லிட்டாங்க. அதுக்கு அடிப்படையில் ஒரு சின்ன எதிர்ப்பை கூட மக்களாலையும் மாணவர்களாலையும் தெரிவிக்க முடியாத நிலைமையில நாங்கள் அங்கே இருக்கோம். அந்த ரீதியால் தான் சென்னையில் இந்த ப்ரெஸ் மீட் நாங்கள் ஏற்பாடு செஞ்சு கலந்துருக்கோம். அங்கே மாணவர்கள் போராட்டம் நாங்கள் எடுக்கணும் அப்படிங்கிற பட்சத்தில், அதாவது ஒரு உள்ளிருப்பு போராட்டமாவோ ஒரு அமைதி முறையில் காலேஜில் ஒரு கருப்பு பேஜ் குத்தணும் அப்படிங்கிற அளவு கூட எதுவுமே பண்ண முடிய மாட்டேங்கி. ஃபுல்லாக ஒடுக்குமுறை. காலேஜ் பிரின்ஸிபல்லேருந்து எல்லாத்தையும் கூப்பிட்டு கலெக்டர் ஆஃபீஸில் வச்சு காலேஜில் பசங்க எதுவுமே பண்ணக்கூடாது அப்படிங்கிற மாதிரி இது பண்ணுறாங்க. எங்கள் ஏரியா பார்த்தீங்கன்னா பண்டாரம்பட்டி கிராமம் தான். ஸ்டெர்லைட்டில் ஒரு 1.5 கிலோமீட்டர் பக்கத்தில் இருக்குது. எங்கள் கிராமத்தில் எப்போவுமே இப்போதைக்கு ஒரு 100 போலீஸை போட்டு குமிச்சு வச்சுருக்காங்க. கிராமத்தை சுற்றி ஒரு 100 மீட்டருக்கு ஒருக்க போலீஸ் ஜீப் அப்படி நிப்பாட்டி மக்கள் ஒரு 4 பேர் சேர்ந்து கூட அதாவது 140 பேர் போடாமல் அந்த நிலமையில தான் இப்போ எங்கள் கிராமங்கள்லாம் இருக்குது. தூத்துக்குடி ஃபுல்லாகவே அதே நிலமையில தான் இருக்குது. கருப்பு கொடி வீட்டுக்கு ஏற்றணுங்கிற அளவுக்கு மக்கள் கருப்பு கொடி வாங்க போனவங்களையும் அரெஸ்ட் பண்ணி உள்ளே வைக்காங்க. அந்த மாதிரி எந்த ஒரு இது சின்ன போஸ்டரோ எதுவுமே போட முடிய மாட்டேங்கி. ஆனால் ஸ்டெர்லைட்டோட ஒரு பேனரு மக்கள் பணியில் ஸ்டெர்லைட்டு அப்படிங்கிற இதை வச்சா அதுக்கு வந்து போலீஸ்காரங்க 2 பேர் பாதுகாப்புக்கே உட்காந்துட்ருக்காங்க. ஆனால் நாங்கள் அதை பண்ணால் அந்த இதே விஷயத்தை ஒரு போஸ்ட்ரு சிறப்பு சட்டம் போட்டு ஸ்டெர்லைட்டை மூடுங்கன்னு ஒட்டினதை போலீஸ்காரங்களே கிழிச்சு போடுறாங்க. இந்த நிலைமையில தான் அங்கே இருக்குது. மக்களை ஒடுக்கும் விதத்தில் தான் இப்போ அரசாங்கம் எல்லாமே செயல்படுது. இதில் வந்து தமிழ்நாடு அரசு என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நாங்கள் மேல்முறையீடு பண்ணுறோம் அப்படின்ட்டுருக்காங்க. அது எல்லாமே ஏமாத்து வேலையாக தான் இருக்குது. ஏன்னா யாருக்குன்னே நாங்கள் விட்ட அறிக்கையை வந்து யாராலையுமே இது பண்ண முடியாது, ஸ்டெர்லைட்டை திறக்க முடியாதுன்னு சொன்னாங்க. ஆனால் அதை சொல்லி இவ்வளோ குறுகிய காலகட்டத்தில் ஸ்டெர்லைட்டை திறக்கணும்னு சொல்லி பசுமை தீர்ப்பாயத்தில் ஆர்டர் வாங்கி அவங்க திறக்க போகிறாங்க. இந்த மாதிரி நிலைமையில் எங்களால் வெளியவே வர முடிய மாட்டேங்கி, அங்கே போராட்டங்கள் எதையும் தெரிவிக்க முடிய மாட்டேங்கி. நாங்கள் இன்னொன்று என்னென்னா, தமிழ்நாடு ஃபுல்லாக மாணவர்கள் எல்லாத்தையும் கொண்டு போய் சேர்க்கணும். இந்த விஷயத்தை எல்லாருமே இந்த இதுக்கு குரல் கொடுக்கணும் ஸ்டெர்லைட்டுக்கு எதிராக அப்படிங்கிற பட்சத்தில் தான் நாங்கள் இங்கே வந்திருக்கோம். வந்து சென்னையில் எல்லா மாணவர்களையும் பார்த்து பேசியிருக்கோம். அதுபோக ஸ்டெர்லைட்டுக்கு எதிர்த்து இப்போ வரைக்கும் உறுதியாக நிற்கிற எல்லாத்தையும் பார்த்து நாங்கள் பேசியிருக்கோம். எல்லாருமே எங்களுக்கு ஆதரவு கொடுத்துருக்காங்க. நாங்கள் இதை உடனடியாக சிறப்பு சட்டம் இந்த நம்ம தமிழ்நாடு அரசு போடலை அப்படின்னா மாணவர்கள் வந்து போராட்டத்தை அடுத்த கட்டமாக வலுவாக நாங்கள் கொண்டு தான் போவோம். 14 உயிர் பேருக்கு அந்த உயிர் போனதுக்கு இப்போ வரைக்கும் ஒரு கேஸ் ஃபைல் பண்ணலை யாரும். அவங்க மேலே காவல்துறை மேலே ஒரு கொலை குற்றம் கேஸ் யாருமே ஃபைல் பண்ணல. ஆனால் அது விசாரணையும் வரல. ஆனால் ஸ்டெர்லைட்டுக்கு மட்டும் திறக்கணுங்கிறது மட்டும் அதுக்குள்ளேயும் விசாரணை வந்து அதுக்குள்ளேயும் திறங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. மக்கள் அங்கே இன்னும் பயத்தை அச்சத்தில் தான் இருக்காங்க. அவ்வளோத்தையும் ரொம்ப பயப்படுத்தி வச்சுருக்காங்க. ஒரு சின்ன விஷயம் செஞ்சாலும் உடனே காவல்துறை அவங்க ஸ்டேஷன் கூட்டு போய் மிரட்டுறது எல்லாமே இருக்குது. என் மேலே கூட நான் பசங்கிட்ட இந்த மாதிரி விஷயத்துக்கு ரீசெண்டாக நாங்கள் காலேஜில் எல்லோரும் கருப்பு கொடி நம்ம நெஞ்சில் சின்னதாக கருப்பு கொடி குத்தி எதிர்ப்பை தெரிவிப்போம் அப்படின்னு சொன்னதுக்கு என் மேலேயும் 107 இது ஃபைல் பண்ணி உங்களை நான் எதுக்கு 6 மாதத்துக்கு இதில் வைக்கக்கூடாது வீட்டிலேயே காவலுக்கு அப்படின்லாம் நிறைய மிரட்டுறாங்க. கூட்டு போய் காவல்துறை தனிப்பட்ட முறையில் எங்களை கூட்டு போய் நிறைய மிரட்டல் விடுதாங்க. நீங்கள் எதுவும் பண்ணக்கூடாது, பண்ணுனா நான் உங்கள் மேலே வேறு மாதிரி ஸ்டெர்லைட்டுன்னு கேஸ் போட மாட்டோம், வேறு மாதிரி ஏதாச்சும் கேஸ் ஃபைல் பண்ணி உள்ளே தூக்கி வைப்போம் அப்படின்னு நேரடியாகவே காவல்துறை எங்களை மிரட்டுறாங்க. இந்த ரீதியில் எங்களுக்கு இப்போ முக்கியமாக தேவை என்னென்னா, காவல்துறை அவங்களோட ஒடுக்குமுறையை நிப்பாட்டணும். மாணவர்கள் எங்களோட அறவழி போராட்டத்துக்கு இந்த அரசாங்கம் வழி விடணும். நாங்கள் அந்த போராட்டத்தை அடுத்த லெவலுக்கு கொண்டு போனாலும் நாங்கள் இப்போவும் அரசாங்கத்துக்கு சப்போர்ட் பண்ணி தான் நாங்கள் நிற்கோம். நாங்கள் அரசாங்கத்தை ஏற்று நிற்கல. ஒரு தனியார் எங்களுக்கு வாழ்வு இது வேணும். அதாவது எங்கள் மக்கள் ஏகப்பட்டவர் இறந்துட்டு இருக்காங்க. ஒரு 14 உயிர் இந்த இதில் பேருக்கு அப்படிங்கிற பட்சத்தில் நாங்கள் எங்களோட வாழ்வுரிமையை தான் கேட்கோம். வேறு எதுக்காண்டி போராடல. ஃபஸ்ட்டு காவல்துறை ஒடுக்குமுறையை அப்புறப்படுத்தணும். அடுத்து தமிழ்நாட்டு கவர்மெண்ட்டு நாங்கள் கேட்குறது என்னென்னா, கோரிக்கையெல்லாம் எடுக்கல, கேள்வியாகவே கேட்கோம் மாணவர்கள் சார்பாக. இன்னும் எதுக்கு சிறப்பு சட்டம்னு ஒன்று போடாமல் இருக்காங்க? எதிர்கட்சி எல்லாருமே சிறப்பு சட்டம் போடுங்க எல்லாமே சொல்கிறாங்க. ஆனால் அவங்க இன்னும் சிறப்பு சட்டம் அதை எதுக்கு போட மாட்டேங்காங்க? மேல்முறையீடுங்காங்க. சிறப்பு சட்டம் போட்டால் 1 நிமிஷத்தில் மூடிட்டு போயிடலாம். ஆனால் அதை அவங்க பண்ணவே மாட்டேங்காங்க. அது என்னன்னு நாங்கள் கேள்வி எழுப்புகிறோம். அப்படி இல்லாத பட்சத்துக்கு நாங்கள் மாணவர்களோட போராட்டத்தை அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போய் போராட்டத்தை வலுப்படுத்தி பெரிய லெவலில் நாங்கள் கொண்டு போவோம்.